பெங்கால் புயல் காரணமாக திருவள்ளூர் முதல் புதுச்சேரி வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் எவ்வளோ எச்சரிக்கை கொடுக்க முடியுமோ எல்லா எச்சரிக்கையும் கொடுத்தாச்சு. குறிப்பாக நம்மளுடைய சென்னையில் தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து வெளியேறுங்கள், அதீத கனமழை வரைக்கும் பெய்யும் அப்படின்ட்டு நம்மளுடைய தமிழ்நாடு அரசு பல எச்சரிக்கைகளை தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்காங்க. வெளியே வர வேண்டாம் அப்படிங்கிற செய்தியையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா மழையே பெய்யாமல் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இப்போ இரவு வந்து பார்த்தீங்கன்னா நீடிச்சிட்டு இருக்கு. நாளைக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு நான் சொல்கிறேன். அதாவது நம்முடைய வானிலை செய்தியில் தொடர்ந்து நம்ம சொல்லக்கூடிய செய்தி இது நாளை காலை, அதாவது நம்ம நாளை காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டுக்கும் சென்னைக்கும் மிக நெருக்கமாக இந்த பெங்கால் புயல் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நாளைக்கு காலையில் உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா இது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கும் சென்னைக்கும் மிக நெருக்கமாக வரப்போகிறது. அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நாளை காலையிலேருந்து படிப்படியாக ரொம்ப நெருக்கமாக, நாளைக்கு மதியானம்லாம் வந்து ரொம்பவே நெருக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னைக்கு நெருக்கமாக வரக்கூடும். குறிப்பாக மகாபலிபுரம் மரக்காணம் இந்த பகுதிக்கு வரக்கூடும் அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கணிப்பாக இருக்குது. ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்பவே தீவிரமான மழை வந்து இருக்கும். இப்போ என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இது புயலாக மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலம்லாம் வந்துச்சுன்னா ஒரு மழை தந்துக்கிட்டே வரும், மழையை கொடுத்துக்கிட்டே வரும். இந்த புயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் ஒரு மாதிரி அமைதியான சூழ்நிலையில இருக்கு. அப்போ இது கடக்க போகிற இடத்துல ஒரு தீவிரமான ஒரு காற்றையும் தீவிரமான ஒரு மழையையும் சேர்த்து கொடுக்க போகிறது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சொல்ல வேண்டிய ஒரு செய்தி. அதனால நாளைக்கு காலையில இருந்து தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்று இரவிலிருந்து நாளைக்கு அதிகாலையிலிருந்து படிப்படியாக தரைக்காற்று எல்லாமே தீவிரமாகும். நீங்க வேணா பாருங்க, முன்னாடி புயலுக்கு முன்னாடி அமைதிங்கிற மாதிரி சென்னையே அமைதியா இருக்கு இந்த நேரத்துல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா காலை கண்டிப்பாக நாளை காலையிலிருந்து படிப்படியாக காற்றின் வேகமும் அதிகரிக்கும், மழையின் வேகமும் அதிகரிக்கும். தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாளை முழுவதும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சென்னை செங்கல்பட்டு அதுக்கப்புறம் விழுப்புரம் புதுச்சேரிக்கு கடற்கரைக்கு மிக அருகாமையிலே நீடித்து ஒரு பலத்த மழையையும் காத்தையும் கொடுத்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இது படிப்படியாக மேற்கு நோக்கி நகர்ந்து செல்லும். நம்மளுடைய கணிப்பு இது வந்து பார்த்தீங்கன்னா பாலாறு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாலாறுனா நம்மளுடைய மகாபலிபுரத்துக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியது, அங்கே தான் போகுது அந்த பாலாறு. பாலாறு வழியாக இது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் அதுக்கப்புறம் வேலூர் அப்புறம் கிருஷ்ணகிரி பெங்களூரு மைசூர் வழியாக அந்த பக்கம் போய் அரபிக்கடலில் இறங்கும். அரபிக்கடலில் இது இறங்கும் போது கூட ஒரு தீவிரமான அங்கேயும் போகும்போது ஒரு புயலாக தான் போய் இறங்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழப்பது போல தெரியவே இல்லை. இது கடக்கும் போது கூட ஒரு புயலாக தான் கரையை கிடக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வலுவிழப்பது போல தெரியவே இல்லை. அதனால காற்று வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா உச்சபட்ச எச்சரிக்கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு கொடுத்துட்டாங்க. அதனால நாளைக்கு வந்து ஒரு மோசமான வானிலை வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிலவ போகுது. ஏன்னா அவ்வளோ இங்கே இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு கூட ரத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அந்த லெவலுக்கு வானிலையில் மேகங்கள் ரொம்ப அடர்ந்து காணப்படும். காலை வேளையில் காற்றின் வேகமும் அதிகரிக்கும், காற்றின் போக்கும் ரொம்ப கூடுதலாக இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்கள் தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னா நாளை ஒரு நாள் நம்முடைய இந்திய வானிலை மையம் எப்போ வந்து இந்த புயல் கரையை கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போ வெளியில் வாங்க. அது வரைக்கும் நீங்கள் வெளியில் வர வேண்டாம். வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா படபடன்னு வேகமாலாம் காற்று வீசும். தரைக்காற்று வந்து ரொம்ப கூடுதலாக இருக்கும். தரைக்காற்றை எங்கே அதிகமாக எதிர்பார்க்கலாம்னா நம்மளுடைய திருவள்ளூர் சென்னை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் அதற்கடுத்து பிறகு நம்மளுடைய விழுப்புரம் மாவட்டம் புதுச்சேரி வரைக்குமே கடலூர் வரைக்குமே, கடலூருக்கு வடக்கே தான் நான் ரொம்ப அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காற்றுடைய வேகமும் அதிகமாக இருக்கும், மழையுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும். அதாவது உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய நம்மளுடைய கள்ளக்குறிச்சி விழுப்புரம் அப்புறம் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அப்புறம் இந்த ஒட்டுமொத்த பகுதியும் ரொம்ப ஒரு மழையை சந்திக்க போகிறது. ஏற்கனவே இந்த பெங்கால் புயல் காரணமாக இலங்கை தண்ணீரில் மிதக்குது. அதுக்கப்புறம் நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் நெற்பயிர்கள் தண்ணீரில் மிதக்குது. அதுக்கப்புறம் இப்போ இங்கே சென்னைக்கு வந்திருக்கு. சென்னையிலையும் ஒரு பெரிய ஒரு வெள்ளத்தை கொடுக்க ஒரு அதிகபட்சமாக இது வந்து நமக்கு ரெட் அலர்ட் தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கும் நாளைக்கும். அதாவது 29 முடிஞ்சிருச்சு, 30 ரெட் அலர்ட் தான். அப்போ ரெட் அலர்ட்னா நமக்கு வந்து 20 சென்டிமீட்டருக்கு மேலே எங்கே வேணாலும் மழை பதிவாகலாம். அது நம்மளுடைய இந்திய வானிலை மையத்தோட உச்சபட்ச எச்சரிக்கையே ரெட் அலர்ட் தான். அப்போ அந்த ரெட் அலர்ட்டே கொடுத்தாச்சுன்னா அப்போ அதுக்கு மேலே மழை எங்கே வேணால் பெய்யலாம். அதுக்கு நமக்கு எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. அப்போ நம்ம தயாராக இருக்கணும். 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை எங்கே வேணால் பெய்யலாம். அதனால் இனிமே கடவுள் தான் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணோம். வரட்டும், எல்லாத்தையும் நம்ம சந்திப்போம். எவ்வளவோ புயல்களை பார்த்தாச்சு, எத்தனையோ புயல்களை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். பயப்பட வேண்டாம், அச்சம் வேண்டாம். அச்சம் இல்லாமல் இதை எதிர்கொள்ளுங்கள். வட தமிழகத்தை சேர்ந்த மக்கள்
குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மாணவர்களுக்கு கூட பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள், கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் விடுமுறை விட்டுட்டாங்க. இன்னும் குறிப்பாக வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் விடலைனாலும் விட்டுருவாங்க. அதனால் ஒரே ஒரு நாள் யாரும் வெளியில் போகாமல் தயவு செய்து வீட்டுக்குள்ளே இருங்க. காற்றின் வேகமும் கூடுதலாக இருப்ப காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா அனாவசியமாக சரி புயல் போயிருச்சோ, புயல் ஜாலியாக புயலுன்ட்டு ரொம்ப மக்கள் வந்து வெளியில் வந்து நடமாட்டங்களில் இருப்பாங்க. அதனால காற்றின் வேகம் கூடுதலாக இருக்கும்போது அதை வந்து அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இருக்க போகுது சூழ்நிலை. அதனால நாளை முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்ந்து வந்து அந்த அந்த பெங்கால் புயலானது நெருங்கி வந்து நீடித்து நாளை நள்ளிரவு டிசம்பர் 1ஆம் தேதி ஆயிரம் இது கரையை கடந்து போறதுக்கு. கரையை கடக்கும் பாதை என்பது நம்மளுடைய அதிகபட்ச நான் முன்னாலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இது சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கடக்கும்னு. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. நீங்க வேணா பாருங்க, செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு இடத்தில் இது கரையை கடந்தது அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வரும். வேற எங்கேயும் இது கரையை கடக்க போறது இல்லை. அதனால செங்கல்பட்டும் சென்னையும் ஒன்றும் பெரிய 5000 கிலோமீட்டர் தூரத்துலலாம் இல்லை. செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் பாதி பேர் இருக்காங்க. தாம்பரம் எல்லாமே இந்த பக்கம் பாதி எல்லாமே என்னங்க ஒன்றிணைந்த மாவட்டம் தானே. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வேணா பாருங்க, செங்கல்பட்டு 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 செங்கல்பட்டுக்கு உச்சபட்ச எச்சரிக்கை தேவை தேவை தேவை. அதுக்கப்புறம் அது உள்ள போக போக படிப்படியாக உள் மாவட்டங்கள்லையும் மழையுடைய தீவிரம் என்பது கூடுதலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கணிப்பா இருக்கு. இந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்றேன். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை இப்போ வந்து சென்னையில் நீடிச்சிட்டு இருக்குங்கிறதையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். நன்றி, வணக்கம், நன்றி.